between numbers in rational numbers, அதாவது விகிதமுறு எண்களுக்கு இடையில் உள்ள எண்கள். இதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. இப்போ இதுக்கு நான் ஒரு ஃபார்முலாவை ப்ளஸ் சொல்லித்தரேன். 1/2 இன்ட்டு a + b. என்ன ஃபார்முலா? 1/2 இன்ட்டு a + b. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம விகிதமுறு எண்களுக்கு இடையில் உள்ள எண்களை கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ உனக்கு இரண்டு எண்கள் கொடுத்துருக்காங்க. 1/2 அப்படின்னும் 5/9 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? 1/2 அப்படிங்கிற ஒரு ரேஷனல் நம்பரும் 5/9 அப்படிங்கிற ஒரு ரேஷனல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய எண்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய. சரியா? இப்போ இதில் நான் வந்து இங்கே ஏ அப்படிங்கிற ஃபார்முலாவில் ஏ இருக்கா, இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஏவை வந்து ஃபர்ஸ்ட் நம்பராக வச்சுக்கிறேன். ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய பியை வந்து நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் நம்பராக வச்சுக்கிறேன். ஏ வந்து என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர், பி வந்து செகண்ட் நம்பர். ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். சரியா? நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விகிதமுறு. இந்த ரெண்டு எண்களுக்கு நடுவில் ஏதேனும் ஒரு விகிதமுறு எண்ணை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ Q1 வச்சுக்கலாம். கண்டுபிடிக்கக்கூடிய அந்த இடையில இருக்கக்கூடிய எண்ணை நம்ம என்ன வச்சுக்கிறோம், Q1 வச்சுக்கிறோம். Q1 = 1/2 இன்ட்டு a + b. இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ 1/2 இன்ட்டு ஏக்கு பதில் என்னமா போடுவேன், 1/2 ப்ளஸ் பிக்கு பதில் என்ன போடுவேன், 5/9. அப்போ 1/2 இன்ட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறோம், அதனுடைய நியூமரேட்டர் டினாமினேட்டரை செக் பண்ணும்பொழுது டினாமினேட்டர் என்னவா இருக்கு, வேற வேறையா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். என்ன மல்டிப்ளிகேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 9 9, 2 5 10, 2 9 18. அப்போ 1/2 இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும், 10 + 9/18. அப்போ 1/2 இன்ட்டு 19/18. ஒரு 19 2 18 36. அப்போ 19/36 தான் நமக்கு Q1 ஆன்சர். ஓகேவா? Q1 = 19/36.